Hi friends, welcome to Meena Samayal. Lockdown recipe number 5. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு lunch recipe Panchmal dal. பாஞ்ச் அப்படின்னா ஹிந்தியில் வந்து 5 அப்படின்ட்டு அர்த்தம். 5 அப்படின்ட்டு இதுக்கு ஏன் பேர் அப்படின்னா 5 வகையான தானியம் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணி செய்கிறதுங்க. ஆப்சல்யூட்லி வெஜிடபிளே இல்லை. 5 வகையான அந்த எல்லா தானியம் சேர்த்து அந்த கலர்ஸ் பார்க்கும்போதே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தானியம் நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நார்த் இண்டியன் அப்படின்னு சொன்னதுனால சப்பாத்திக்கு மட்டும் தொட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிடலாம். இல்லைன்னா பிளெயின் புலாவ் மாதிரி ஏதாவது ஒரு மிக்ஸ்ட் ரைஸ் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து தாலாவும் இது தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த பஞ்ச்மல் தால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பஞ்ச்மல் தால் செய்ய தேவையான பொருட்கள் முதல்ல வந்து இந்த 5 மெயின் இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். இது வந்து கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பச்சை பயிறு, துவரம் பருப்பு, அதுக்கப்புறமா மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 5மே வந்து ஈக்குவல் குவான்டிட்டிஸ். இந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லாமே வந்து ஒன்றா ஒரே பாத்திரத்தில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது வந்து ஒரு 3 மணி நேரம் சோக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் ஆல்ரெடி சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் 3 to 3.5 hours நல்ல சோக்காக இருக்குது பாருங்கள். கடலைப்பருப்பெல்லாம் எந்த அளவுக்கு சைஸ் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எடுத்து ஊற வச்சுக்கணும். மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதர் இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு பே லீஃப் அண்ட் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பட்டை நான் சின்ன சின்ன பீஸாக உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 இன்ச் அளவு, பொடியாக நறுக்கிய பூண்டு வந்து 5 to 6 பல்லு, ஒரு வெங்காயம் ஃபைன்லி சாப்ட் அண்ட் ஒரு தக்காளி ஃபைன்லி சாப்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், ஒரு எலுமிச்சை சாறு இல்லைன்னா தேவையான அளவு நம்ம பிழிஞ்சிக்கலாம், தேவையான அளவு கொத்தமல்லி அண்ட் தாளிக்க வந்து நெய், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. தாளிக்க வந்து 1 டீஸ்பூன் சீரகம் அண்ட் 2 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் தேவையான பொருட்கள். பஞ்ச்மல் தால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல ஒரு ப்ரெஷர் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே செய்ய போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூன், அதனால் ஒரு 4-5 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு வந்து நெய் தாளிப்பு நல்லாயிருக்கும். நெய் சூடானதுக்கு அப்புறமா சீரகம், பே லீஃப் வந்து நான் சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஃப்ளேவர் வந்து நல்ல ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா பட்டை, பெருங்காயம் இஸ் அ மஸ்ட் பிகாஸ் 5 வகையான தானியம் வெரைட்டிஸ் இருக்குது. நல்ல வாய்வாக இருக்கும். ஸோ அந்த வாய்வை தட்டுறதுக்கு வேண்டி, அதாவது கேஸ் போக்குறதுக்கு வேண்டி பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. ஸோ சீரகம் நல்லா பொரிஞ்சாச்சு. அடுத்தது வந்து பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி, அடுத்தது பொடியாக நறுக்கிய பூண்டு. இஞ்சி அண்ட் பூண்டு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக மாறியாச்சு. அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி அண்ட் வெங்காயம் ஓரளவுக்கு வாடினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாத்தூள் நல்லா ஸ்டியர் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் போட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, ஏன்னா வந்து ப்ரௌனிங் வந்துடும். ஸோ அடுத்து இந்த ஊற வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தால் வந்து ஜஸ்ட் மூழ்கிற வரைக்கும் தண்ணி விட்டால் போதும். அப்ராக்சிமேட்லி ஒரு 2 கிளாஸ் தண்ணி. இப்போது லிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். குறைஞ்சது 4 to 5 விசில் வரட்டும். அஞ்சு விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ப்ரெஷர் வந்து இப்போ அடங்கியாச்சு. ஸோ பாருங்கள், நல்ல மேஷியாக இருக்குது. இப்போ திரும்பவும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் தால் வந்து கொஞ்சம் எங்கேயாவது மசியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மத்தால வந்து லைட்டாக இப்படி மசிச்சிக்கலாம். நல்ல குழஞ்சாப்பில் இருந்தால் தான் இந்த தால் வந்து நல்ல ருசியாக இருக்கும். இதில் இருக்கிற டஃப்பான தால் வந்து அந்த கருப்பு உளுந்து, அந்த பச்சை பயிறு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, இந்த 3 மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு கரையிற வரைக்கும் நல்ல ஒரு கொதி வரட்டும். தண்ணி கரெக்டாக இருக்குது. தேவைப்பட்டால் மட்டுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நல்லா கொதிச்சு உப்பும் கரைஞ்சாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அடுத்து எலுமிச்சை சாறை கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். ருசி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னொரு ஹாஃபும் பிழிஞ்சிக்கோங்க.
ஸோ அடுத்து ஃபைனல் ஸ்டெப் ஒன்று இருக்குது, அதாவது தாளிக்கிறது. ஒரு தாளிப்பு கரண்டியை ஹீட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு தேவையான நெய் ஒரு 1-1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கு அப்புறமா சீரகம். நம்ம குக்கர் பேன் வைக்கும்போது கொஞ்சம் சீரகம் சேர்த்துருக்கோம். அதையும் தாண்டி மேலே நம்ம சீரகம் போடும்போது இன்னுமே ருசியாக இருக்கும். அடுத்து காஞ்ச மிளகாவை வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். ஸோ இந்த தாளிப்பை வந்து நம்ம இந்த பஞ்ச்மல் தாலில் சேர்த்துக்கலாம். ஸோ our பஞ்ச்மல் தால் இஸ் ரெடி. ஸோ லாக்டவுன் ரெசிபி நம்பர் 5. ஸோ இந்த பஞ்ச்மல் தால் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ஈஸியாக தானே இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 5 லாக்டவுன் ரெசிபிஸுமே நான் காட்டினது வந்து இந்த லாக்டவுனுக்காக வந்து கம்மியான வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி எட் டேஸ்டியான ரெசிபிஸ் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான், ஒரு ஐடியாக்காக தான். இந்த ரெசிபிஸை வந்து ஒரு பேஸாக யூஸ் பண்ணி நம்மளுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ், அதாவது லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் சேர்த்து கூட செய்யலாம். ரெசிபிஸ் காட்டும்போது சில ரெசிபிஸில் வந்து நான் இதுக்கு என்ன பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபிஸை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.